இன்னும் சில நாட்கள், இன்னும் சரியா சொல்லலாம் ஜூலை 1 மார்க் பண்ணிக்கங்க. ஜூலை 1 இருந்து கம்ப்ளீட்டா இது எல்லாமே இந்த என்ஓசியோ ரெனவலோ உங்களுக்கு தேவையான எல்லாமே 100% ஆன்லைனா மாத்தப்பட்டு மேட்டர் ஆஃப் கிளிக்ஸ்ல இது நடந்துரும். நடுவுல எந்த மனித தலையீடும் இருக்காது, எந்த அரசியல்வாதி தலையீடும் இருக்காது, எந்த கல்வி தரகர்களின் தலையீடும் இருக்காது. நான் வாங்கி தரேன் என்னைய பாத்துக்கன்னு சொன்னா யாரையும் நம்பாதீங்க, நீங்க உங்களை நம்புங்க. இது ஒரு ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மொமெண்ட்டுங்க. இது நடத்த முடியாது, நடத்தவே விட மாட்டோம் நாங்க. ஆனா என்னால நடத்த முடியும் நம்பிக்கை இருந்தது, நடத்தி காட்டுவேன் நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? எனக்கு முன்னாடி நிக்கிறீங்க நீங்க மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி நிக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் என்ற மாமனிதர் என்ன பண்ணா அந்த லீக்கேஜ் க்ளோஸ் ஆகுமோ, என்ன பண்ணா இவங்க கவலைப்படாம இருப்பாங்களோ அதை பண்ணுங்க. எங்கேயும் லஞ்ச லாவணியம் வேணாம். என்னங்க வாழ்க்கை, 4 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாதுங்க ஒரு மனுஷன். இவ்வளவு கமிஷன் வாங்கி லஞ்ச லாவணி அதெல்லாம் என்ன பண்ண போறோம்? என் அன்பிற்குரியவர்களே, பதிலுக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். அமைச்சராக இல்லை, சகோதரனா அவனை கேட்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து, இப்ப உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாம் வந்துடும். அதுவும் நடுவுல எந்த ஹியூமன் இன்டர் வீணும் கிடையாது, யாரும் உங்களை எந்த குடைச்சலும் தர மாட்டாங்க, எல்லாம் ஆன்லைன்லயே வந்துடும். முடிந்த அளவுக்கு கொஞ்சமாவது ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அந்த ஏழை குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, உங்க ஸ்கூல்ல சேரட்டுமே. அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள், பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான், எங்க வீட்டு பிள்ளைகள் தான். அந்த ஒரு அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் அங்க கொஞ்சம் வராங்கன்னா கொஞ்சம் அவர்களுக்காக அதை கன்சிடர் பண்ணுங்க. இது அமைச்சராக உங்க சகோதரர் நான் கேட்கிறேன், பண்ணுவீங்களா? மேலும் இதை நான் சொன்னப்ப சில பேர் வருத்தப்பட்டாங்க. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், பள்ளி கட்டணத்தை நீங்க டிரான்ஸ்பரண்டா அங்க இருக்கக்கூடிய பலகையிலையும் வெப்சைட்லயும் போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னும் அதிகமாகும். மீண்டும் நல்ல பள்ளிக்கூடத்தை நாடி பெற்றோர்களும் மாணவர்களும் வரத்தான் செய்வாங்க. எனவே கண்டிப்பாக நீங்க வாங்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா போடுங்க. 3வது ஒரு விஷயம் இருக்கு, பள்ளி நிர்வாகத்துல பெற்றோர்களுக்கோ ஆசிரியர் பெருமக்களுக்கோ மாணவர்களுக்கோ ஏதோ ஒரு கிரீவன்ஸ் வருதுன்னு வைங்களேன், ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். சார் 10 பேர் சேர்ந்து ஒரு டூர் போனாலே அடிச்சுக்கிறோம் சார், ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், ஒன்னாதான் போவோம், திரும்பி வரும்போது 2 பேர் பேசிக்க மாட்டோம் தெரியுமா? அப்ப பல்லாயிரம் பேர் ஒன்றாக இருக்கிற ஒரு கல்வி வளாகத்துல சில மனக்கசப்புகள் வரதான் செய்யும். எல்லாத்தையுமே நீங்க விதிப்படி ரூல்ஸ் படி அப்படின்னு அணுகாம கொஞ்சம் மனித நேயத்தோடு கருணையின்படி அணுகி அங்க வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தூய்மை தொழிலாளருக்கோ ஒரு ஆயாமாக்கோ அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆசிரியருக்கோ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெற்றோருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க கிட்ட இன்னும் கனிவோடு பேசுங்க, மரியாதையோடு பேசுங்க. என்கிட்ட எல்லாம் இருந்தது, ஏதோ கையை ஊனி கரணம் போட்டு நானே மீடியால உள்ள நுழைஞ்சு போராடி கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி யூடியூப்ல அதை பேசி இதை பேசி, உங்களை எத்தனை ஸ்கூல்ஸ்க்கு நான் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படியே பேசி பேசி ஒரு சின்ன ஸ்டேஜ்ல தொகுப்பாளர் நீங்க தமிழாசிரியர் அருமையா பேசினாரு, அவரை மாதிரி அவர் பார்த்தப்ப எனக்கு என் ஞாபகம் எல்லா செயலும் பேசி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். எல்லாம் வந்தது, பணம் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனா அது எதுவுமே எனக்கு போதல. எப்ப மாண்புமிகு முதல்வர் என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு தந்தாரோ அப்பதான் மரியாதை வந்துச்சு. நடந்து போனா 4 பேர் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு இடத்துக்கு போனா அந்த குழந்தைங்க சொல்லுது இவர் தான் எங்க மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுது. என்னுடைய சமூக வலைதளத்துல குழந்தைகள் மெசேஜ் அனுப்புறாங்க, சார் பிக் ப்ராப்ளம். நான் உடனே பாக்குறேன், ஐயோ என்ன குழந்தைங்க பார்த்தா பிடி பீரியட் கட் பண்ணிட்டாங்க சார். டோன்ட் வரிப்பா, நான் சொல்றேன், அவங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்க்காக சொல்லியிருப்பாங்க, இனிமே பிடி பீரியட்லாம் கட் ஆகுது. அப்ப இந்த அன்பும் மரியாதையும் பாசமும் அவங்க வீட்டு மாமா கிட்ட சொல்ற மாதிரி சித்தப்பட்ட சொல்ற மாதிரி அந்த குழந்தை எனக்கு சொல்லுதுன்னா அதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் மரியாதை கனிவு அதுதான் ரிட்டர்ன் பேக் ஆகுது. அப்ப நீங்களும் என்ன பண்ணும், அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டால அவங்க கிட்ட கனிவா பேசுங்க. எல்லாத்தையுமே மாத்திட்டோங்க, ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சா அரசு பள்ளிகளையே மாத்திட்டோம். மேடை தோறும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறான் ராஜ்மோகன். எல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பரா வந்துருவாங்க. என்னுடைய டார்கெட் அவங்க கிடையாது. அங்க ஒரு வீக்கா ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேரு ஸ்லோ லேர்னர். மெல்ல கற்கும் குழந்தை மட்டுமல்ல, தன் வேகத்தில் கற்கும் ஒரு குழந்தை இருந்தா அது வேற யாருக்கு, நான் தான் அது மினிஸ்டர் நினைச்சுக்கங்க, அவரையும் இன்க்ளூசிவா சேர்த்துக்கங்கன்னு சொல்லி கல்வியோடைய அப்ரோச்சே நாங்க மாத்தி இருக்கிறோம். புதிய சிலபஸ் வந்துருச்சு, அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுவோம். டெக்ஸ்ட் புக்ல டெக்ஸ்ட குறைச்சிட்டாங்க, வண்ண படங்களும் அலங்கார வார்த்தைகளும் பார் கோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். குழந்தை வீட்டுக்கு போய் ஜாலியா ஸ்கேன் பண்ணா காணொலி வரும், கேட்பொலி வரும், மகிழ்ச்சியா இருப்பான். பை நிறைய புத்தகத்தை புதிய சுமப்பது போல சுமந்து வந்த காலங்கள்லாம் மாறிடுச்சு. நீங்க மகிழ்ச்சியா வரான். நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, சம்மர் வெக்கேஷன்லாம் இப்ப இன்னும் 3 நாள் லீவ் கேட்கறாங்க, 1 வாரம் லீவ் கேட்கறாங்கல்ல. நீங்க ஸ்கூலை நடத்துற விதத்துல அந்த குழந்தை சொல்லணும், தயவு செய்து ஸ்கூல்ல சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க, வீட்டுல டார்ச்சர் பண்றாங்க, அப்பா அம்மா தொல்லத்தாங்களே, ஸ்கூலுக்கு சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸா பார்க்கணும், சாரை பார்க்கணும், மேம பார்க்கணும். அப்படி ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை பில்ட் பண்ணுங்க. ரிசல்ட் எல்லாம் சொல்ல வேண்டாம், அது நீங்க போட்டி போட்டு பயங்கரமா பண்ணுவீங்க. ஆனா அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம்.
ஒரு குழந்தை பாதுகாப்பா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். அன்பு வேண்டுகோள், அரசு பள்ளியில டெட்டை கிளியர் பண்ணாம அவ்வளவு சீக்கிரம் ஆசிரியர் வந்துட முடியாது. உங்க சகோதரனா கேட்கிறேன், நீங்க இனிமேல் யாராவது ஆசிரியர் வேலை கிடைத்தீங்கன்னா டெட்டு முடிச்சு லட்சக்கணக்கில் வெளில காத்திருக்கிறாங்க என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செய்து டெட்டு கிளியர் பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க என்பதையும் உரிமையோடு உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்ப என்ன ஆகும் பாருங்க, அந்த டீச்சர் மெரிட்ல வந்திருப்பாங்க, அந்த குழந்தைக்கு பணம் என்பது ஒரு சுமையா அந்த பெற்றோருக்கு மாறி இருக்காது. அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா வரும், உங்க வகுப்புக்கு வரும்போது ஓடி வரும். அப்ப அந்த இடமே ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடமாக மாறிடும். மகிழ்ச்சியான மனநிலை வந்துருச்சுன்னா அடுத்த எக்ஸாம்ல தானா அந்த குழந்தை ஷைனாக ஆரம்பிக்கும். சுமாரா படிக்கிற குழந்தையை கூப்பிட்டு நீங்க ஏன் இப்படி மார்க் கம்மியா வாங்கின, உனக்கு எதுவுமே வராதா, நீ தத்தி, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குடா, சின்ன வயசுல இருந்து நல்லா இருக்குதான்னு கேட்டு பாருங்க. அடுத்த எக்ஸாம்ல 2 மார்க் குழந்தை அதிகமாகும். உன்னோட மேத் நல்லா இருக்கு, டக்கு டக்குன்னு மத்தவங்களோட வேகமா நீ போடுறியே, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதும்போது நல்லா எழுதுமா, ரீகால் பண்ணி எழுதுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்த எக்ஸாம்ல ஒரு 4 மார்க் நல்லா வாங்கும். அப்ப அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சை கொண்டு வாங்க. அந்த குழந்தை கிட்ட நீங்க மனம் விட்டு பேசி மன மகிழ்ச்சிக்குரிய இடமா மாத்திட்டீங்கன்னா, நான் போகும் இடமெல்லாம் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு கலாமை இந்த தமிழ் மண் ஈன்றெடுத்தது. அரசு பள்ளியில் படித்து பல தனியார் பள்ளிகளுக்கு விருந்தினராக சென்று தமிழ்நாட்டினுடைய தவ குழந்தை அந்த அப்துல் கலாம்ன்ற ஒரு குழந்தை வந்து தேசத்துக்கு கொடுத்தோம். நான் சொன்னதையெல்லாம், உங்கள் சகோதரன் சொன்னதையெல்லாம் நீங்களும் செய்தார். அடுத்த அப்துல் கலாம் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்து கூட வரலாம், இதே மேடையில் வந்து பேசலாம் இல்லையா? எனவே அன்பிற்குரியவர்களே, இது பொன்னால், இது நன்னால். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் பேசி உங்களுடைய மொமெண்ட்டை வீணடிக்க விரும்பல. மார்க் மை வேர்ட்ஸ், இனி பை மெரிட் தான். நீங்க எல்லா ரூல்ஸையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி கரெக்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அங்க இருக்க சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணீங்கன்னா, இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் ₹1 கூட தராமலே உங்களுக்கு வேணுங்கிற உங்களுக்கு தேவையானது உங்கள் சான்றிதழ்கள் கைக்கு வரும். ஜூலை 1 முதல் அனைத்துமே ஆன்லைனில் மாற்றப்படுகிறது. எந்த மனிதர்களினுடைய தலையீடும் இல்லாமல் இருக்கும். நான் உங்களிடம் வேண்டுகோள் வைத்த விஷயங்களையும் நீங்கள் செவிமடுத்து அதை சாத்தியப்படுத்துங்கள். வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாடை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடை, மற்ற மாநிலங்களை விட முன்னணியில் இருக்கிற தமிழ்நாட்டை மற்ற நாடுகளை விட, தேசங்களை விட முன்னணியில் இருக்கிற கல்வியின் முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சார்பில் கேட்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.